ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புறேங்க. நானும் நல்லா இருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க. எப்போ பார்த்தாலும் டயர்ட் ஆகுது, எல்லாரும் கை காலெலாம் வலிக்குது அப்படின்னா இது போல் ஹெல்த்தியாக செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ரெசிபி இந்த ஒரே பவுடர்லேருந்து நிறையா செஞ்சு சாப்பிட்லாம். என்னென்னு தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு ராகி எடுத்துருக்கிறேங்க. இதை நல்லா 2-3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாங்க. ராகியில் எப்பவுமே மேலே பொட்டு மாதிரி இருக்கும். அதை 3 தடவை வாஷ் பண்ணும்போது க்ளீன் ஆகுங்க. ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாஷ் பண்ணிக்கணும். இது போல் எந்த ஒரு தானியத்தையுமே அப்படியே நம்ம எடுத்துக்கிறத விட முளைக்கட்டி வச்சு சாப்பிடும்போது அதோட சத்து 10 மடங்குக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகுதுங்க. அதனால் ரெகுலராகவே இது மாதிரி முளைக்கட்டி வைக்கிறத பழக்கமாக்கிக்கோங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் ஊற்றி வச்சுட்டு ஒரு ஓவர் நைட் இது விட்டுற போகிறேன். இது நல்லா ஊறி வந்துடும். நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. நீங்கள் இந்த பவுடர் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து நிறையா டிஷ்ஷஸ் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட கொடுக்கலாங்க. பிரேக்ஃபாஸ்ட் தேவையான சத்து எல்லாமே இந்த பவுடர்லேயே இருக்குங்க. நைட்டு ஃபுல்லாக ராகி நல்லா ஊறி வந்துருச்சுங்க. இப்போ இன்னொன்றில் போட்டு நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிக்கலாங்க. இந்தளவு க்ளீனாக வாஷ் பண்ணும்போது ஒரு துளி கூட வாசம் இல்லாமல் நல்லா பவுடர் அரைக்கும்போது மனமாக கிடைக்குங்க. ராகி கழிஞ்செடுக்கும்போது தண்ணி பியூராக வரணும். அத்தனை தடவை கழிஞ்சிட்டு இப்போ ஒரு துண்டில் போட்டு நம்ம ராகியை வடிச்சிக்கலாம். இது நார்மல் ப்ராசஸ் தாங்க. எல்லாருமே முளைக்கட்டி வைக்கிறதுக்கு ஒரு துணியில் போட்டு இப்படி முடிச்ச மாதிரி போட்டு வைப்பேன். பார்த்தீங்கன்னா நான் அதான் பண்ணுறேன். கொஞ்சமாக மட்டும் அடியில் தண்ணி இருக்கிற மாதிரி இருந்தால் துணியில் அந்த ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கும். சீக்கிரமே முளப்பு வருங்க. அதுக்காக தான் இது ஓவர் நைட் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி எந்த அளவுக்கு முளப்பு வந்திருக்குதுன்னு. இது போல் முடிச்சு போட்டு வச்சு கரெக்டாக 24 மணி நேரம் ஆகுதுங்க. லைட்டாக அப்பப்போ மேலே தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டேன். இந்த அளவுக்கு முளப்பு வந்திருக்குங்க. பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. இப்போ ஓப்பன் பண்ணி எல்லாம் தனித்தனியாக பிரித்து விட்டுக்கலாங்க. எனக்கு கெட்டியாக இருக்கும் முளப்பு வந்தங்காட்டி. நம்ம நார்மலாக இருந்த ராகியை ரொம்ப நியூட்ரி பேக் ராகியாக மாற்றிருக்கிறோம் முளப்பு கட்டினதுனால. இப்போ இது போல் வேறு அடியில் இருக்கிறங்காட்டி இது ஒட்டின மாதிரி இருக்குங்க. எல்லாம் தனித்தனியாக எடுத்து விட்டுக்குங்க. வீடியோவில் பார்க்குற மாதிரியே செய்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிள் தாங்க. ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பழகிட்டீங்க அப்படின்னா இதை காசு கொடுத்து வாங்க உங்களுக்கு தோணவே தோணாது. நாமளே வீட்டில் செஞ்சுக்கலாம் அப்படி தான் நினைப்பீங்க. துணியிலிருந்து எல்லா ராகியுமே இது போல் எடுத்துகிட்டு இப்போ இதையும் நான் 2 டைம் வாஷ் பண்ணிக்க போகிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு துணியை விரிச்சு போட்டு நமக்கு நிழல்லையே ஒரு 2 மணி நேரம் அப்படியே உள்ளேயே போட்டுடலாம். அந்த ஈரமாக இருக்கிற தண்ணி மட்டும் போகணும். அதுக்கப்புறம் நம்ம கொண்டு வெயிலில் காய வச்சுக்கலாங்க. இது ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷத்தை வேலை தாங்க. இது செய்கிறக்கு 3 நாள் ஆச்சு. தினம் காலையில் நைட்டு ஊற வச்சு இப்படி மாற்றி வைக்கிறது மட்டும்தான் வேலை. இப்போ பாருங்கள் உள்ள இந்த ஈரப்பதம்லாம் போனங்காட்டி ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதை மாடியில் கொண்டு வைக்க போகிறேன். மாடியில் ஒரு 3 மணி நேரம் காஞ்சதுனாவே போதும். நல்லா பொல பொலன்னு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ராகி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி க்ளூட்டன் ஃப்ரீங்க. உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு குட் ஆல்டர்னேட்டிவ் ராகி தாங்க. ராகியில் கால்சியம் மட்டும் இல்லைங்க, இதில் ஏகப்பட்ட நியூட்ரிஷன் இருக்குது. ஃபைபரு, அப்புறம் மெக்னீஷியம், பாஸ்பேட்னு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. அதிகமாக உடல் வலி இருக்கிறவங்க, கை காலெலாம் வலிக்குது, எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்க, இது எல்லாருமே ராகியை அடிக்கடி உணவில் சேர்த்திக்கலாம். ஏதோ ஒரு வகையில் சேர்த்திக்கலாம். அதில் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வேணால் நான் இதை தான் சொல்லுவேன். இது மாதிரி பவுடர் மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. 3 மணி நேரம் வெயில் இருந்ததுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இது போல் அடிப்படமான பாத்திரத்தில் போட்டு இந்த முளப்பு நல்லா முறுமுறுன்னு ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணுங்க. நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் போட்டு சூடு ஆறுற வரைக்கும் விட்டுறலாம். கடையில் போய் அந்த எனர்ஜி ட்ரிங்க் இந்த எனர்ஜி ட்ரிங்க் வாங்கி குடிக்கிறதுக்கு பதிலாக இது போல் ஹெல்த்தியாக வீட்லேயே செஞ்சு நம்ம குழந்தைக்கு கொடுக்கும்போது நமக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்குங்க. இப்போ இது நல்லா ராகி சூடு ஆறட்டுங்க. அதுக்குள்ளே ஒரு 5-6 முந்திரி, 5-6 பாதாம் அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி அளவாக தாங்க செய்ய போகிறேன். அதனால் வீட்லேயே மிக்சியில் அரைக்க போகிறேன். நீங்கள் பல்கான குவான்டிட்டி செய்கிறீங்க அப்படின்னா எல்லாமே ரேஷியோ அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் மிஷினில் கொடுத்து கூட நீங்கள் அரைச்சி பவுடரை சளிச்சு வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஆட்டுங்க. ஆறினதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் கூட குறகுறப்பே இருக்கக்கூடாது. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கோங்க. லைட்டாக இதில் சூடு இருக்கும். அது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. சாக்லேட் டேஸ்ட் கொஞ்சம் மைல்டாக தான் இருந்தது. உங்களுக்கு நல்லா வேணும் அப்படின்னா இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் கூட கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. இது 2ஐயும் கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு சல்லடை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் எல்லாமே நல்லா கலந்து வரும். கொஞ்சம் கூட குறகுறப்பாக இருக்காது. அவ்வளோதாங்க, நம்ம செய்ய வேண்டிய வேலையே முடிஞ்சிருச்சு. இதுதான் ஸ்ப்ரவுட்டட் ராகி சாக்கோ மால்ட்டுங்க. இது நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக ரொம்ப ஹெல்த்தியாக வீட்லேயே சுலபமாக செஞ்சாச்சு. டேஸ்ட்டுமே நம்ம கடையில் வாங்குற மாதிரி அதே மாதிரி இருக்குங்க. இது கூட வேணும்னா நீங்கள் நாட்டு சக்கரை கலந்து வச்சுக்கலாம். ஏன்னா பனங்கற்கண்டு அரைக்கும் போதே உள்ளே கூட போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். நான் அப்பப்போ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லி அப்படியே ஆடட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த பவுடரை வச்சு ஒன்றுனா என்னென்ன ரெசிபிஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடர் எடுத்துக்கிறேங்க. இதை போட்டுட்டு இது கூட சூடான பால் ஊற்றிக்கலாம். இனிப்புக்கு நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கிறேன்.
2-3 டைம் நல்லா ஆற்றுனீங்க அப்படின்னா டேஸ்ட்டும் மனமும் பார்த்தீங்கன்னா பூஸ்ட் மாதிரியே இருக்குங்க. நம்ம கொக்கோ பவுடரும் ஆட் பண்ணியிருக்கிறோங்களா, அது இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை இருக்கிறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்க வந்து கண்டிப்பாக வேணான்னு சொல்லவே மாட்டாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்குங்க. நாமளுமே வந்து தினம் ஒரு கிளாஸ் வந்து டீக்கு பதிலாக ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை செஞ்சு பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ராகி மால்ட் பவுடர் வச்சு அடுத்த ரெசிபி செய்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து நாட்டு சர்க்கரை, ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது போல் நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கலாங்க. ஒரு 1/2 கம்பி பதம் அளவுக்கு வரணும். இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பவுடர் கூட அந்த பாகை வந்து நம்ம ஊற்ற போகிறோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாகு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாகு வந்து அதிகமாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பவுடர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். எப்போவுமே இது போல் பாகு சேர்த்தும் போது வடித்து ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரையில் வந்து தூசு இருக்குங்க, நீங்கள் இதுக்கு பதிலாக வெல்லம் கூட ஆட் பண்ணலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கைப்பொருட்கள் சூடு வந்ததுக்கப்புறம் கையிலேயே இது போல் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு குட்டி குட்டியாக லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து தினம் ஒரு 2 குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்திங்க. இது மேலே வந்து கேஷ்யூ இல்லைன்னா பூசணி விதை, சன்ஃப்ளவர் சீட்ஸ்னு எதுவும் நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். நான் சும்மா கார்னிஷ்காக வச்சுருக்கேங்க. செம்ம டேஸ்டி, ரொம்பவே ஹெல்த்தி. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே வந்து ராகி மால்ட்டை வச்சு அடுத்த ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்சர் ஜாரில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பால், சர்க்கரை, அதுக்கப்புறம் ஐஸ் கியூப்ஸ் போட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ சூப்பரான மில்க் ஷேக் நமக்கு கிடச்சிருச்சு. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இதே பவுடர் வச்சு நம்ம இன்னும் பிஸ்கெட்டு அப்புறம் வந்து பேன் கேக்லாம் செய்யலாம். ஃபர்தர் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த முளைக்கட்டின ராகி சாக்லேட் மால்ட்டை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு வச்சுட்டு அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்களும் குடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே போல் சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. Until then, bye from Indu Gautam. Happy cooking.